இல்ல சொல்ல சொன்னீங்க. நான் 2 people தானே. 2 people கிரன்ச்சியா முடிச்சிடலாம். எனக்கு உண்மையை சொல்லணும்னா இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கிறதுல உடன்பாடு இல்ல. யாருக்கு? எனக்கு. ஏன்னா என்னால முடியல. நான் ஓப்பனா சொல்றேன், திவ்யா உங்களை ஃப்ராடுன்னு சொல்லி நீங்க அழுதுல இருந்து நான் நானாவே இல்லை. ஐ லாஸ்ட் மை செல்ஃப். நான் எப்பயோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாரம் பணப்பெட்டி வந்துச்சுன்னா எடுத்துட்டு போலான்னு இருந்தேன். ஐ நெவர் ஹர்ட் பீப்புள் லைக் தட். என்னால இதுக்கு மேல உங்களோட குறைகளை சொல்லி நீங்க தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லி இப்படி ஒரு கேம் விளையாடுறது என்னால சத்தியமா முடியலன்னு மன்னிச்சிருங்க பிக் பாஸ். நான் இந்த வீட்டுக்கு நான் எதுக்கு அதெல்லாம் சொல்லணும்னு வந்தேன்னா, நான் வந்தேன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன்னு நம்புறேன். 8வது வாரம் தோற கேரக்டரா இருக்கட்டும், எல்லா கேரக்டரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சோப் மாப்ல ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே ஒரு நல்ல லீடரா வந்திருக்கேன். என்னால திவ்யாவை நான் தெரிஞ்சு அள வச்சேன். அது என்னால ஏத்துக்கவே முடியல. அது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது வேஸ்ட். ஏன்னா நான் கான்சியஸா எடுத்தது. அது இன்னும் நான் பயங்கரமா வேர்ட்ஸை கரெக்டா யூஸ் பண்ற ஒரு கேரக்டர். நான் ஏன் அதை பண்ணேன்? இதுதான் நம்ம ரியல்னு போய் ஒரு டெப்த்துக்கு போக கூடாது. அது போனோடனே எனக்கு பிடிக்கல என்ன. அதனால நான் வாலண்டியரா பண்றேன். ஏன்னா உன் கூட இன்னைக்கு நைட் வர்றதுக்கு நான் கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு போனா சம்திங் பண்ணும் தான் இருந்தேன். எனக்கு நிஜமாலே ஐ ஹவ் ஹேட் இட் டு மை லிமிட்ஸ் கைஸ். என்னால இதுக்கு மேல இந்த கசாப்பு உங்க லாய்க்கில்ல, என்னால முடியல. என்னால சத்தியமா முடியல. இது வெறும் டாஸ்கா மட்டும் பார்க்கவும் முடியல. என்னோட பெஸ்ட் நான்